ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் ஒன்று, பாசிட்டிவ் ஒரு ரோல் ஒன்று என்ட்ரு ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இப்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேய்ச்சிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று விஜய் அண்ட் தென் மல்லி அண்ட் வெண்பா அண்ட் தென் ஒன்று அன்னபூர்ணி அம்மா, இப்போ தான் நாகு வந்து புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு சில சீனில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ட்ரு ஆனால் நல்லாயிருக்கும், பழைய ஆட்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதில் பழைய ஆட்களாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கேரக்டரில் வந்து கதிரேஷன் ரோல் வந்திருக்கு. கதிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்தவனே வந்துட்டு செக் பாயிண்ட் வைக்கணும் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரியே என்ட்ரி கொடுத்துருக்காரு. மெயினாக வெண்பாவை வந்து திரும்பவும் வந்து வாங்கி கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஹை விட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ் ஒய்ஃபான அவங்கள வந்துட்டு அவங்க யார் கொலை பண்ணாங்கன்னு நேரில் பார்த்த சாட்சி மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு சொல்கிறக்கு ஆள் இருந்தாங்கன்னா வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாங்கிற மாதிரி கதிரேஷன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜி அண்ட் தென் இன்னொரு பக்கம் வந்து மல்லியும் விஜயும் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு அவங்க குடும்பம், அதாவது அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் லிஸ்ட்டில் அவங்களோட மல்லி பேரை மனைவின்னு போடுறது அண்ட் தென் வந்து மேரேஜ் டேட்டை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஓகே நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுக்குறங்கிற மாதிரி அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து புது ஆள் வித்யாம்மா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து கதிரேசன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயங்கள் எதுவுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் வித்யாம்மா இந்த விஷயமா கேஸ் அப்படின்னலாம் வந்தால் கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மேரேஜ் டே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னா அவங்க மேரேஜ் டேவும் நல்லபடியாக நடக்காது. கல்யாணம் தான் எல்லா கொளறுபடியில் நடந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வெட்டிங் டே கூட செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா ரொம்ப சங்கட்டமாக போகும். ஸோ அதுதான் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த கோயிலில் அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போதே ஏதாவது விஷயங்கள் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.